எங்கே சென்றார் அண்ணாமலை, நயினார் கண் சிமிட்டினாரா, இப்படிலாம் செய்தி போடுற ஊடகம் எங்கே விஜய பிரபாகரனை காணவில்லை? ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. 1998 பாஜக என்பது ஒரு ஆக்டோபஸ், அதை ஒழிப்பதற்கு 1 கோடி கையெழுத்து வாங்குவோம்னு சொல்லிதான் திமுக இதே தான் ஆரம்பிச்சாங்க. 99 கூட்டணிக்கு வந்துட்டாங்க. விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் அழிச்சது யாரு? திமுக. பாஜகவா திமுகவா? திமுக. ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இன்னி வரைக்கும் இங்க ஒரு செய்தியா கூட அதை பெருசா பேசுறதுக்கு, விவாதம் நடத்துவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பதவி வரும் என்று அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பொறுப்பு வரும் கட்சியில் என்றும் காத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழகத்துல தேர்தல் நிலவரம்லாம் இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் வேலைகளை ஒவ்வொரு கட்சிகளுமே ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதி பங்கீடு இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுல நமக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா சார், இப்ப திமுக கூட்டணியில அவங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கி இருக்கு, இவ்வளவு தொகுதிகளை நாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தங்கம்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனா என்டிஏ கூட்டணியில இதுவரைக்கும் அது குறித்த தகவல்கள் எதுவுமே வெளியே வரலையே சார். ரொம்ப தாமதமான பின்னடைஞ்சிருக்காங்களோ என்டிஏ கம்பேரிங் டு திமுக கூட்டணி? இல்ல, அப்படி இல்ல சார். அதாவது இந்த திமுக கூட்டணி என்பது இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் ஆல்ரெடி இங்க இருந்த கட்சிகள். அவங்க இவங்களுடைய ஒரு அணிதான். எல்லாருமே மதிமுகவா விசிக எல்லாருமே திமுகவோட ஒரு அணி மாதிரி தான். அதனால வெளியில இருந்து யாரும் புதுசா இல்ல. தேமுதிக மட்டும்தான் புதுசா வந்தது. சோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அந்த பேரங்கள் இருந்தது. எம்பி பதவி கிடைக்கணும்ன்ற அந்த ஒரு பேரம் இருந்தது. அது முடிச்சுட்டாங்க. சோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி திமுக என்னைக்குமே முதல்ல எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, மதிமுகவுக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க, விசிகாக்கு நாங்க கொடுத்துட்டோம்ன்றாங்க. என்ன கொடுத்தாங்க? அதை பத்தி ஏதாவது பேச்சு இருக்கா இங்கேயானு? திமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நேற்று செய்திகள் எல்லாம் பார்த்தோமே சார். இல்ல, அதுதான் அந்த தொகுதி எப்படி கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்ற பேச்சு வராது. திமுக எப்படின்னா, நாங்க முன்னணியில இருக்கோம், நாங்க தான் ஒத்துமையா இருக்கோம், பேச்சுவார்த்தை காட்டுறாங்க. இப்போ மதிமுகவுக்கு எப்படி இருந்த கட்சி, எவ்வளவு போட்டி போட்ட கட்சி, போனதுல கூட 6 இருந்து இப்ப 4 குறைச்சு அதுல 3 உதயசூரியன் சின்னத்துலன்னு குறைச்சிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது டாக் வருதா? வராது. அதுதான் திமுகவின் தந்திரம். நாங்கள் எல்லாத்திலையும் முன்னாடி இருக்கோம், ஒத்துமையா இருக்கோம்னு ஒரு விளம்பரப்படுத்தி ஒரு சார்பு ஊடகத்துல ஒரு சார்பு செய்திகளை போட்டு கொண்டு வரதான். இப்ப என்டிஏ கூட்டணிங்கிறது ஏற்கனவே 21 கூட்டணியில இருந்தவங்க தான். அன்னைக்கு இருந்த தொகுதிகள் கணக்கு இருக்கலாம். ஆனா பாராளுமன்ற தேர்தலும் போது அதுல இருந்த தொகுதிகள், அதுல பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குங்கிற மாறுபடும் போது அதுல அதிமுக எதெல்லாம் தனக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அதனால கொஞ்சம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நீடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நாங்க இதுல ஜெயிச்சோம், இதுல 2வதா வந்தோம், இதுல 3வதா வந்தோம் அப்படின்னு அதிமுக ஒரு கணக்கு இருக்கும்போது பாஜகவும் சொல்லுவாங்க நாங்க இந்த இடத்துல செல்வாக்காரங்க. அந்த கணக்குனால கொஞ்சம் தாமதம் ஆகுது. ஆனா திமுக ஏற்கனவே இருந்த இடங்கள் தான். பாருங்க, இன்னைக்கு இந்த வாட்டி நாங்க 200 நிக்கணும், எங்க சின்னத்துல நிக்கதா இருந்தா தொகுதி தரேன். சரிங்க, ரைட்டு. இதுக்கு பேச்சுவார்த்தையே இல்லையே. அதிமுக பாஜகனா பேச்சுவார்த்தை இருக்கு. இங்க அப்படி கிடையாது இல்ல. கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க, போங்க, கையெழுத்து போடுங்க போங்கன்ற கணக்குல இருக்கும்போது இதுல சீக்கிரமாவே முடிச்சிடலாமே. உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்ல. இப்போ நீங்க ஒரு எம்ஓயு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட்ல வெளிநாட்டுல இருந்து ஒரு நிறுவனம் வரும், பேச்சுவார்த்தை நடத்தணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? இப்போ லோக்கல்ல இருக்கிற ஒரு கடையில சார் பக்கத்துல இன்னொரு பில்டிங் கட்டுறேன் சார், சரி அப்ரூவ், ஓகே, இப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் இன்றைய திமுகவின் நிலை. கூட்டணி என்பது என்னைக்குமே திமுகவின் விளம்பரம் என்பது என்றைக்குமே தாங்கள் முன்னிலையில் இருப்பதா, ஒத்துமையா இருப்பதா. நீங்க திருப்பி சொல்றேன், ஏன்னா கலைஞருடைய டெக்னிக் அது. ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க அந்த வேலையை. தாங்க தான் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 1% இருக்கிற கட்சியை கூட உள்ளுக்குள்ள அவசரமா கூப்பிடுறது, ஒண்ணுமே இல்ல. ஓபிஎஸ் கூப்பிடுறது அவசரமா, ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன பர்சன்ட், ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்ட், அவரை கூட விடாம இழுத்துட்டு வருது. இது தினம் வித்த காட்டிட்டு இருக்காங்க. அதனால இப்ப அதிமுக என்னன்னா, பொறுமையா 2 பேரும் இருக்கிற தொகுதியை பேசி, ஏன்னா அங்க பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, மற்றபடி எல்லாருமே இருக்காங்க. ஜான் பாண்டியன் இருக்காரு. இப்போ வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒன்னும் சொல்லல, அமைதியா இருக்காங்க. சோ அவர்களும் திமுகவை நோக்கி நகர்வது போல் இருப்பதால் அவசரப்பட்டு எதுவும் என்டிஏ செய்யாமல் இருக்கிறது. பட் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு முடிவுல இருக்காங்க, இத்தனை தொகுதி நமக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்காங்க. சோ அது மேபி இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு வெளியில வந்துடும் அது. ஓகே சார். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை
மத்திய அரசு, அதாவது பாஜக அரசு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு 2-3 நாளைகளுக்கு முன்னாடி சன் டிவிக்கு சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்றாரு, பாஜக என்பது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒவ்வொரு மாநில கட்சியா விழுங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நிதிஷ்குமார் வந்து முதல்வரா இருந்தவர், அவரை வந்து இப்ப எம்பியா மாத்திட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இருந்தே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல 60 சீட்டு 50 சீட்டு கேட்டு ரொம்பவே அழுத்தத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு. சோ சிதம்பரம் அவர்கள் பாஜகவை ஆக்டோபஸ் மாதிரின்னு சொல்றாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இல்ல சார்? கரெக்ட். இப்போ ஆக்டோபஸ் மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு ஒரு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். 98 காலகட்டங்கள்ல 1998ல பாஜக என்பது ஒரு ஆக்டோபஸ், அதை ஒழிப்பதற்கு 1 கோடி கையெழுத்து வாங்குவோம்னு சொல்லிதான் திமுக இதே தான் ஆரம்பிச்சாங்க. 99ல கூட்டணிக்கு வந்துட்டாங்க. 99ல இன்ஃபேக்ட் பாஜக கேட்கல. ஜெயலலிதா அவர்கள் வாக்கெடுப்புல பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கும் போது திமுக வலுவில் சென்று கேட்கவே இல்லை. அந்த இடத்துல வாக்கெடுப்பு நடக்கும் போது பாஜகவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. 98ல ஆக்டோபஸ் கட்சி பாஜக கையெழுத்து வாங்குறோம்னு சொன்ன, இப்ப இவர் சொன்ன இதே வாதம் அன்னைக்கு இருந்தது. ஆனா திமுக அடுத்த நாள் போய் சேர்ந்துருச்சுங்களா? அப்ப ஆக்டோபஸ் இவங்க ஆரம்பிச்சா எங்க போய் நிக்கும்னு தெரியுதா? அங்கதான் போய் நிற்கும். பாஜகவை நோக்கிதான் போய் விழுந்துருவாங்க. அது ஒண்ணு. இப்போ மாநில கட்சிகள்லாம் பீகார் எல்லாம் விழுங்கிட்டாங்க, நிதிஷை விழுங்கிட்டாங்க. நாங்க நிதிஷ் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எதுல இருந்து போய் கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் அங்கிருந்து போக வைக்கக்கூடிய எந்த சூழல் இருந்தது? அவர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு? சோ அதை விரட்டின நிதிஷ்குமார் பாவம் என்றால் அவரை விரட்டிய போது அங்கிருந்து அவர் வெளியே வந்து ஒரு கட்சியிலிருந்து வருகிறார் என்றால் அன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும்ல. சரி, இப்போ பாஜக விழுங்கிடுச்சுன்னாங்க. இவங்க சொல்றது ஒரே ஒரு பீகாரை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டு. தமிழ்நாட்டில் ஜெயித்தால் திமுக எம்எல்ஏ விலைக்கு வாங்கி விடுவார்கள்னு போய் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாங்க. அதனால நீங்க ஆதரவு தெரிவிக்கணும், கண்டிப்பா நம்ம ஒன்னா இருக்கணும். இவங்க எம்எல்ஏக்கள் மேல இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து விலைக்கு வாங்கிடுவாங்கன்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நான் இப்ப சொன்ன மாதிரி மதிமுக ஒரு காலத்துல 170 தனிச்சு நின்று வந்த கட்சி. அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி தான், அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க, அதிகமா நின்னாங்க. இப்போ அதுக்கு அடுத்த தேர்தலில் கூட 6 போய் இப்ப 4 ஆச்சு. எந்த கூட்டணியில ஆச்சு? விசிக ஒரு காலத்துல எப்படி இருந்தது, எவ்வளவு சீட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, மூப்பனார் கூட இருந்தாங்க, ராமதாஸ் கூட இருந்தாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு சீட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் 2 சீட்டு கட்சின்னு விசிகாவை நிக்க வச்சிருக்கிறது யாரு? கம்யூனிஸ்டுகள். இந்தியாவிலேயே ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல 52ல வந்து ஆளுங்கட்சியா வரக்கூடிய அளவு இருந்த கம்யூனிஸ்ட், இந்தியா மொத்தம் மிகப்பெரிய கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட், கேரளா மேற்கு வங்கம் தவிர மற்ற ஊர்கள் எல்லாம் தேஞ்சி கட்டெரும்பா போய் 2 தொகுதிக்கு தமிழ்நாட்டுல நிக்கிற அளவு இன்னைக்கு இருக்குன்னா அது எந்த கட்சியோட காரணம்? 25 கோடி அவங்கள்ட்ட கொடுத்து மற்றவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுங்கன்னு தன்னுடைய திமுகவுக்கு அக்கௌண்டன்ட் வேலை பார்க்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட கொண்டு வந்து விட்டது யாரு? இதெல்லாம் திமுக. அப்போ விசிகா, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் அழிச்சது யாரு? திமுக. பாஜகவா? திமுக. இவர் திமுக கூட்டணியில உட்காந்துக்கிட்டு பாஜக அழிச்சிருங்கிறாரு. அழிச்ச திமுக விட்டாரு. முஸ்லீம் லீக் வந்து 2ஆ உடைச்சது யாரு? கம்யூனிஸ்டே 2ஆ போறதுக்கு காரணம் யாரு? கலைஞர் தான். எல்லா கட்சியும் 2ஆ உடைச்சிருவாரு. திமுக உடைச்சி அவர் கூட இருந்தவங்கள இங்க கொண்டு வந்தார், திமுக கொண்டு வந்தார். சந்திரகுமார் நினைக்கிறார், அவர் இங்க வந்தாரு. அவரை வச்சு ஒரு கோஷ்டி கொண்டு வந்தாங்க. இப்ப கூட மதிமுக நாங்க அதை கூடுதல் சீட்டு வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி இரட்டை இலக்கம் எதிர்பார்க்கிறோம்லாம் துரைவை அவர் பேசுறாரு. துரைவைக்கும் அவர் பேசும்பொழுதே டக்குன்னு மல்லை சத்யா விட்டு கட்சி உடையுது. அவர் எங்க போறாருன்னா நாங்க திமுக கூட தான் இருப்போம், ஆனா மதிமுக உடைச்சிட்டு வெளில வந்து புதுசா ஒரு மதிமுக. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக எழுத்து யாராவது அரசியலுக்கு வரதா இருந்தா அவங்க கட்சியை உடைக்கிறது. சரி, கமல் நீங்க எவ்வளவு லேட்டஸ்டா வருவாங்க. கமல் 21 தேர்தலும் போது நான் வந்து இவங்க எல்லாரையும் எழுத்து நிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் அவர் கட்சியில இருந்து மகேந்திரன் அவர்களை தூக்கி பத்மபிரியா தூக்கி ஒன்னு இருந்த 2-3 பேர் தான், இந்த 4-5 வெளியும் எல்லாரையும் 2-3 பேரை தூக்கிட்டு கமலையுமே கடைசியில கொண்டு வந்து மக்களையும் இன்னைக்கு அழிச்சிருக்கிறது யாரு? திமுக. அப்போ எந்த கட்சி மற்ற கட்சிகளை இங்கே அழித்து வைத்திருக்கிறதுங்கிறது பாமகவே ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சி, இன்னைக்கும் அவர்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்த திமுக கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வர ஸ்டேஜ்ல அவங்க தனியா முடிச்சுக்கிட்டாங்க. நாங்க இல்லைன்னு சொல்லி வெளியேறி இன்னைக்கும் எங்களுக்கு இவ்வளவு கொடுக்கறதுனா கொடுங்க, எங்களுக்கு இந்த எம்பி சீட் கொடுக்கறதுனா கொடுங்கன்னு பேரம், அந்த பேரம்னு சொல்ல அவங்க கேட்கிற அளவு ஒரு சீட்டு பேரம் பேசுற அளவு இருக்கிறாங்க. அழிஞ்சிருச்சா கட்சி? பாமக அழிஞ்சிருச்சா? இல்ல. இன்னைக்கு
மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து மனிதநேய ஜனநாயக மாஜக எல்லாம் பிரிச்சது யாரு? எந்த கூட்டணியில இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம்? நீங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க வேண்டியதானே? பாஜக தான் எல்லாரையும் அழிக்கும். நீங்க ஒண்ணு சேர்க்க வேண்டியதானே எல்லாரையும்? ஏன் சேர்க்கல நீங்க? உங்களை பாஜக எல்லாம் அழிச்சிரும், உள்ள பூந்துருன்றீங்கல்ல, அழிச்சிருங்கிற இடத்துல நீங்க ஒண்ணு சேர்க்க வேண்டியதானே? ஏன் ஒண்ணு சேர்க்கல? அப்போ சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறது எல்லாம் திமுக பத்தி. கேட்ட சீட்டை கொடுக்கலன்ற கோபத்துல அவர் பேசியிருக்காரு. கடைசியில ஒரு லாஸ்ட்ல அந்த இதை மட்டும் மாத்திட்டாரு, திமுகன்னு சொல்லாம பாஜகன்னு மாத்தி விட்டாரு. அழிச்சது எத்தனை கட்சிகளை அழித்ததும் திமுக. வரலாறு இருக்கிறது இங்கே. கம்யூனிஸ்டுகளை அந்த காலத்தில் உடைத்தது யார், எப்படி உடைத்தார் என்பது ஊருக்கே தெரியும். தன்னோடு இருக்கும் வரை சீனாவுக்கு எதிராக நம்ம போர் நடக்கும் பொழுதுதான் கம்யூனிஸ்டுகள் உடைஞ்சதுன்னு சொல்றாங்களே சார், அது இல்ல. கம்யூனிஸ்ட் உடைஞ்சது சார். அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒண்ணு உடையுது அப்படின்னா ரெண்டு பக்கம் முட்டு கொடுத்து சேர்த்து வைக்கிறது தான் ஒரு அரசியல் தலைவர்களாக. பாத்தியா அவன் எப்படி சொல்றான், பாத்தியா இவன் எப்படி சொல்றான்னு அந்த நேரத்துல குத்தி விட்டு பிரிச்சு விடுறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு டாக்டிக்ஸ் இருக்குல்ல. நீங்க ஒண்ணு விரிசல் விடுது, நடுவில் உளிய வச்சு அடிச்சுட்டு நான் எதாச்சும் உளிய வச்சு அடிச்சான்லாம் சொல்லக்கூடாது. ஒண்ணு விரிசல் இருக்கிற இடத்துல நீங்க அடிக்கிறீங்க. என்னன்னா இவருடைய அந்த அரசியல் என்பது எல்லாருக்கிட்டையுமே பிரிச்சு விடுறது. நீங்க ஒண்ணும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுறாங்க இவர் கூட. கார்த்திக் அவர்களுடைய கட்சி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த வார்த்தைகளுக்காக சொல்றேன், கரெக்டான வார்த்தைகளுக்காக ஞாபகம் சொல்றேன். கார்த்திக் அவர்கள் கட்சி வருது, அவருக்கு ஏடிஎம்கே கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காருன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு வார்த்தை, ரொம்ப கலைஞருடைய அந்த வார்த்தை ஜாலத்துக்காக சொல்றேன் சார், இந்த மாதிரி கார்த்திக் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் அந்த மாதிரி உங்க கூட கூட்டணி வந்திருக்காங்க, அவர் இந்த பக்கம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு, அந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேசுறாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, அதாவது சிங்கம் அவருடைய அந்த கட்சி முத்திரை நினைக்கிறேன், சின்னம் சம்திங் இருந்தது, ஏதோ ஒரு லோகோ சொன்னாரு. அப்போ சிங்கம் நடமாடலாம், சிறுத்தை நடமாடக்கூடாதுன்னாரு. சிங்கம் கார்த்திக் கட்சி வரத்துக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அந்த பக்கம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் தனியா. சிங்கம் நடமாடலாம், சிறுத்தை நடமாடக்கூடாதா அப்படின்னா, சிறுத்தை யாரும் நடமாடக்கூடாதுன்னு சொல்லல, இவர் அதை தூண்டுறாரு. சிங்கம் வரும்போது சிங்கம் நடமாடலாம், சிறுத்தை. இதுதான் அவருடைய அரசியல். இந்த பிரிவினை எப்படிலாம் தூண்டி விடலாம், குத்தி விடலாங்கிறது தான் இவருடைய அரசியல். கூடவே இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் நண்பரா இருப்பாரு, எழுத்து கேள்வி கேட்டா அவர் மலையாளி ஆயிடுவாரு. கூடவே வைகோ இருந்த வரைக்கும் தம்பியா இருந்தாரு, அவர் எழுத்து கேள்வி கேட்டோடனே தெலுங்கன் வைகோ ஆயிட்டாரு. நீங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் மதிமுகவை 13 உயர்நிலை குழு உறுப்பினர்களையும் உடைச்சு 12 பேரை இங்க கொண்டு வந்தாரு. கடைசியில வைகோ இங்க வந்துட்டாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு வேட்டியில காப்பிக்கரை துடைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. தேய்ச்சது யாரு? அப்ப அங்கிருந்து மொத்த பேரும் இங்க கொண்டு வந்தது. சரி, அதிமுகல இருந்து இன்னைக்கு இருக்கிற திமுக மந்திரிகள் அத்தனை பேர் அதிமுக இருந்து வந்தவங்க, கிட்டத்தட்ட அதிகபட்சம் 60% அதிமுக. எதுக்கு நீங்க அங்கிருந்து கூட்டு வந்து நீங்க அப்ப எந்த கட்சி நீங்க உடைய பார்த்தீங்க? ஓபிஎஸ், முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் வரைக்கும் கொண்டு வந்தீங்க. திமுக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அவங்க போறாங்க. அதான் சார். அப்போ நம்பிக்கையில இருந்தானே சார் அர்த்தம். அப்போ பாஜகவோட ஒருத்தங்க போறாங்கன்னா பாஜக சதி பண்ணி விட்டது நீ ஏன் சொல்லணும்? அந்த கட்சியில போனா நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தானே போறாங்க. அப்ப இவங்க நான் சொல்றது இவங்க கூட வந்தா நல்லது, அவங்க பண்ணா கெட்டதுன்னு இல்லை. அரசியல் எல்லாமே அரசியல் தான். எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுன்னு கேட்டாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியார் இருந்த நிதிஷ்குமார் கட்சி, அதுல ஆனா அதிக சீட்டு வாங்கி ஜெயிச்ச பாஜக. இப்போ அவர் உடம்பு சரியாம இருக்காரு, அவர் பையன் வராரு, அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னாக்கா அது வரைக்கும் இவங்க ஆட்சி இருக்கணும். அப்போங்கும்போது நாங்க இருக்கிறோம். அப்புறம் இங்க ஏற்கனவே கர்நாடகால கூட 2.5 வருஷம்லாம் கூட்டணி போட்டாங்கல்ல. அப்ப என்ன சொல்லுவோம்? 2.5 வருஷம் கொடுத்து அவர்கிட்ட ஆட்சியை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்ப 2.5 வருஷம் அவங்கள்ட்ட ஆட்சியை பிடிக்கிட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒப்பந்தம். அதான் அவங்களுக்குள்ள பேசுறாங்க. அந்த மாநில வளர்ச்சிக்கு அந்த 2 கட்சியோட முடிவு சார். நான் என்ன கேட்கிறேன்னா, நிதிஷ்குமார் அவர்களை முதல்வர் பதவியிலிருந்து அவருடைய மாற்றி விட்டு அவருடைய மகன் துணை முதல்வர் ஆகிறார்னா அது அந்த 2 கட்சியோட பிரச்சனை. நாம என்ன கேட்கிறோம்னா, உதயநிதி எதுவுமே செய்யாம டைரக்டா துணை முதல்வர் ஆக்கினீங்களேன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க? அது எங்க கட்சி பிரச்சனை சார், எங்க கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க, அது ஏன் அடுத்த கட்சி பேசணும்? இது திமுகவின் உட்கட்சின்னாங்கல்ல. இப்ப நிதிஷ்குமார் கட்சியின் பாஜக கட்சியின் 2 கட்சிகளின் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அங்கே முதல்வராக மாறுகிறார்கள். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க கட்சியில நடந்தா உட்கட்சி ஜனநாயகம், அவங்க கட்சியில நடந்தா அது ஜனநாயக படுகொலையா? அப்ப இவங்க என்ன கேட்டாங்க? உதயநிதி துணை முதல்வர் ஆகும் பொழுது யாருமே எந்த போராட்டமும் நடத்தல. ஆனா இப்ப நிதிஷ்குமார் மாற்றப்படும் பொழுது ஜேடியு தொண்டர்கள் போராட்டம் நடத்தினதா கூறப்படுது சார். அதான் சார், இந்த செய்திகள் எல்லாமே எப்படி வரும்னா, காங்கிரஸ் திமுக சார்பு ஊடகங்கள் ஒரு பெரிய லாபி இருக்கு சார். அவங்கதான் வருவாங்க எப்பவுமே. நான் சொல்றேன், நீங்க ஒண்ணும் கிடையாது, தடுக்கி விழுந்தார்
தடுக்கி விழுந்தாருங்கிறதுக்கும் தவறி விழுந்தாருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணுதான், சம்பவம் ஒண்ணுதான் சார், சம்பவம் ஒண்ணுதான் சார். பாத்தீங்களா, தடுக்கி விட்டார் ஐயோ அப்படின்னு அப்படி பார்த்து சிரிக்கிறதுக்கும் அவர் தவறி விழுந்து விட்டார் அப்படின்னு தூக்கி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் இந்த செய்தி, இந்த ஊடகங்களோட செய்திகள். பாஜக நடந்தால் ஐயோ அம்மானு கத்துறதும். யூபி ஒண்ணும் இல்லை சார், யூபியில ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார். இங்க தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல மெழுகுவத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போவாங்க சார். ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இன்னி வரைக்கும் இங்க ஒரு செய்தியா கூட அதை பெருசா பேசுறதுக்கு, விவாதம் நடத்துவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. அப்போ ஜேடியு தொண்டர்கள் கொதித்து விட்டார்கள், அது இருந்தது டெல்லி, போட்டேன் கில்லி, இதெல்லாம் இவங்களுடைய செய்தி வாக்கியங்கள், இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல. நிதிஷ்குமார் சொன்னாலும் அந்த கட்சி கேட்கும் இல்ல, அது கேட்கறாங்க தொண்டர்கள். இதுல என்ன பிரச்சனை சார்? ஒருத்தர் 2 பேர் இப்போ காங்கிரஸ் கட்சியில கூட சார் கூட்டணி மந்திரி சபை இல்லைன்னா நாங்க வரமாட்டோம்னு சொல்லி 2 பேரும் பேசினாங்க சார். அப்ப அந்த தொண்டர்கள் 2, அந்த முக்கியமான மாணிக் தாக்கூர் எம்பி அவர் ஏத்துக்காம பேசினாரு. அப்போ கட்சி கூட்டணியில வெளியே வர வேண்டியதானே? ஏன் அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கல காங்கிரஸ்? அவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கல, ஏன் கொடுக்கல சார்? இப்போ ஜேடியு தொண்டர்கள் கொதித்து விட்டார்கள், இங்கே மாணிக் தாக்கூர் கொதித்து விட்டார். அந்த இன்னொருத்தர் கூட்டணி பேச வந்தார், ஒருத்தர் பொறுப்பாளர், அவரு வந்தாரு. அப்போ 2 பேரும் ஒத்துக்கல சார், கூட்டணி வேணாம் வெளியே போங்க, எங்க தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கிறோம்னு. நீங்க என்ன சொன்னீங்க? யாரோ சில பேர் பேசுவதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, தலைமை சொல்லுவதுதான் அப்படின்னீங்க. நிதிஷ்குமார் ஒத்துக்கிட்டாரு, அங்க மாத்துறாங்க, தலைமை சொல்லிவிட்டது, யாரோ சில தொண்டர்கள் சொல்வதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க. அப்போ இவங்களுக்குன்னா ஒரு நீதி, அவங்களுக்குன்னா ஒரு நீதி. அதுதான் சொல்றோம். இந்த ஊடகங்கள் இங்க சார்பு ஊடகங்களாக இவர்கள் மொத்தத்தையும் வைத்திருக்கார். நம்ம சொல்ல மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய திரு மணி அவர்கள் சொன்னது, அவர்கள் எத்தனை பேரை வளர்க்கிறார்கள் எல்லாம் அவர் வார்த்தைகளை விட்டார். அவ்வளவு பேசினார். அன்னைக்கெல்லாம் எழுத்து பேச வேண்டியதானே, என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு. சோ இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் நித்தம் இதை செய்கிறார்கள் சார். ஒரே ஒரு உங்களுக்கு டக்குன்னு புரியறதுக்கு ஒண்ணுன்னு சொல்றேன் மக்களுக்கு. ஒரு எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடக்கூடிய ஒரு பெரிய திராவிட மாடல் அரசுன்றாங்கல்ல சார், 10 நாளா நடக்கிற ஒரு பிரச்சனை, பெட்ரோல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி இருக்கும் அடுத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு காலத்துல எரிவாயு சிலிண்டர் நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்லாம் இந்த அரசு திட்டம் போட்டிருக்கணும்ல, மாநில அரசு எப்படி இருக்கும்னு கணிச்சிருப்பாங்கல்ல, வரும்னு. ஒரு பொருளாதார குழு எல்லாம் இருக்குல்ல, எப்படி இருக்கும்னு கணிச்சிருப்பாங்கல்ல. இந்த நேரத்துல ஒரு 1000-1500 சிலிண்டரை வச்சு 10 லட்சம் பேருக்கு பிரியாணி சமைச்சு போட்டு ஒரு கூட்டம் தேவையா? உங்களுக்கு எப்படி 1500 சிலிண்டர் கிடைச்சது? ஒருத்தர் சொல்றாரு ஜனவரி மாசம் நாங்க புக் பண்ணேன், எனக்கு இப்போ வரைக்கும் சிலிண்டர் வரலன்னு. ஆனா அதே ஆளு திமுக 1500 சிலிண்டர் உனக்கு எப்படியா கிடைச்சது 10 லட்சம் பேருக்கு சமைக்கிறதுக்கு? எனக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கலையேன்னு கேட்கறதுக்கு முடிஞ்சுதா? ஏன்னா இது மத்திய அரசுன்றாங்க. உனக்கு எப்படி 1500 சிலிண்டர் கிடைச்சது? எப்படிக்கா உன்னை எப்படி சமைச்ச? 10 லட்சம் பேருக்கு பிரியாணின்னு சொல்றீங்க, உங்க கணக்கு படி 1000 இருந்து 1500 வரை சிலிண்டர் ஒண்ணு எப்படி கிடைச்சது? அப்போ மக்கள்கிட்ட இருக்கிறத திசை திருப்பறதுக்கு ஜனவரி மாசம் புக் பண்ண இன்னும் வரலங்கிறாரு. ஜனவரி மாசம்லாம் நமக்கு தட்டுப்பாடு, இப்பவும் தட்டுப்பாடு இல்ல, பிப்ரவரியும் ஒண்ணும் இல்லை. இப்ப மார்ச்ல அவர் சொல்றாரு எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கலன்றாரு. அதே நேரம் அவர் திமுகவை கேள்வி கேட்பது எதையுமே போடல. ஏன் போடல? இதுதான் நீங்க ஊடகம். பாஜகன்னா ஒண்ணு, இவங்கன்னா ஒண்ணு. காஷ்மீரில் ஒரு சம்பவம் நடந்தால் உடனே போராடுவார்கள். ஆனால் வேங்கை வேலில் ஒரு பட்டியல் சமூக மக்கள் மீது இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குதுன்னா வரமாட்டாங்க, மேல் பாதிக்கு வரமாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சங்கரலிங்கபுரம் நினைக்கிறேன் ஊர் பேரு, அங்க ஒரு தீண்டாமை சொல்றது 60 வருஷமா இருக்கு, 60 வருஷமா. ஏன் இனி வரைக்கும் இந்த அரசு ஒண்ணும் அதை பத்தி எந்த ஊடகமும் பேசலையே? திமுக ஆட்சி இத்தனை வருஷம் நடந்திருக்குல்ல, ஏன் அந்த சிவரை உடைக்கலன்னு திருமாவளவன் பேசல, ஊடகம் ஒருத்தர் கூட எடுத்து பேசல. 2 வருஷம் முன்னாடி திருமுருகன் காந்தி போய் நான் இந்த டூர் போற மாதிரி சைட் விசிட் போற மாதிரி பார்த்துட்டு வரேன்ட்டு போனாரு. இன்னி வரைக்கும் என்ன பண்ணாரு? நேற்றுவே அவசரமா பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டாங்களா சன் டிவில, ஸ்டேஷன்ல ஹிந்திக்கு மேல பெயிண்ட் அடிக்கிறத போட்டாங்களா? ஏன் இந்த விஷயத்த இன்னி வரைக்கும் போடல? 2 வருஷம் ஆச்சு திருமுருகன் காந்தி நீ போய் பார்த்து, இன்னி வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலையே, இனி இருக்குது ஏன் கேட்கலாம்? சோ இங்க திமுக ஊடகம் என்பது எதை சொல்ல வேண்டும், எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். அதனால இங்க ஜேடியு ஒரு சில நண்பர்கள் உணர்ச்சிவசப்படுவார்கள், என் தலைவனை மாத்திட்டாங்கப்பான்னு எங்கேயுமே இருக்கும். ஆனா அதை நீங்க பெரிய அளவில் அப்படியே ஊடகத்துல காட்டி 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 கொண்டு போறீங்க. அப்போ இதை முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயத்த பேசல. திருச்சி திமுக மாநாட்டுல ஒரு லேடி பேசுறாங்க, மட்டன் பா சூப்பரா இருக்கு எங்க தலைவர் கொடுத்தாருங்க. அதே லேடி இன்னொரு முன்னாடி மாநாட்டிலேயே பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி இந்த பேட்டி கொடுத்துக்கிட்டே ஒரு லேடிய இங்க வச்சு பேட்டி கொடுத்துருக்கீங்களா? அப்ப அது எப்படி நடக்கும் சார்? 10 லட்சம் பேர் வந்தாங்க சார், அதுல கரெக்டா அந்த லேடி தான் பேட்டி கொடுப்பாங்களா? அதை எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் இங்க இவங்களுடைய வழி. பேட்டி இவங்க வச்சு கொடுக்கணும், இவங்களை வச்சு இதை பேசணும். நீங்க சாதாரணமா ஒரு கட்சி கூட்டம்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா,
ஏதோ மேடையில பேசுற தலைவர்கள் தான் எழுதி வச்சு படிப்பாங்க, துண்டு சீட்டை பார்த்து படிப்பாங்க அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க. இங்க திமுகல வந்து இந்த இடத்துல இன்னார் பேட்டி கொடுக்கணும், இந்த இடத்துல இன்னார் பேட்டி கொடுக்கணும், இதைத்தான் கொடுக்கணும்ன்ற அளவு ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ற கட்சி. ஸோ அதனால உங்களுக்கு அப்படி தெரிகிறது. நீங்கள் மற்றபடி அந்த 2 கட்சிகள் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மகனும் ஒத்துக்கொண்டு துணை முதல்வராக இருக்கிறார், அடுத்ததாக வரவிருக்கிறார். ஸோ அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழகத்துல என்டிஏ கூட்டணி திரும்ப ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா பாஜக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முக்கிய தலைவர்கள் யாருமே வந்து போட்டியிட தயங்குறாங்க. இப்ப அமமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இப்ப பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி வந்து இதுக்கு போயிட்டாரு, ராஜ்யசபாக்கு போயிட்டாரு. சோ இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் எம்எல்ஏவாக போட்டியிடுறதுக்கு தயங்குறாங்களே, அதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கா? சோ அவங்களுடைய கணிப்புப்படி தோல்விதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதனாலதான் அவங்க போட்டியிட மாட்டாங்க, மறுக்கிறாங்க, தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலேயே அப்படி ஒரு நிலைமை இருக்கா, இல்ல ஒரு ஒப்பீனியன் அவங்க கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், இதுக்கும் நம்ம வந்து வரலாறு தான் கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். மன்மோகன் சிங் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக மட்டும்தான் இருந்தார், தேர்தலில் நிற்கவே இல்லை. தோத்துருவன் பயத்து தான் இருந்தாரா? கனிமொழி அவர்கள் ஒரு 2 தடவை வந்து ராஜ்யசபா எம்பியா தான் நியமனானாங்க. திருச்சி சிவா இன்ன வரைக்கும் ராஜ்யசபா அங்க போறாரு, அங்க போனார் இல்லையா? வைகோவும் போயிருக்காரு. இப்ப தோல்வி பயத்துலதான் அவங்களாம் அப்ப போனாங்களா? நிக்க மாட்டோம் நாங்க இங்க, ஐயோ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்ட்டு போனாங்களா? சூழல், ஒரு சூழல் வருகிறது, நாங்கள் நிற்போம். நாங்க ஒரு சூழல் வருகிறது, சரி மற்றவர்கள் நிற்க வைப்போம் அப்படின்றாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பதவி வரும் என்று அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பொறுப்பு வரும் கட்சியில் என்றும் காத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. இப்படி அப்ப இந்த சூழல் அவர் இங்க போட்டி போட்டாருன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்புல இருப்பீங்க? அப்ப அவருக்கு மத்தியில் ஒரு பதவி இருக்கா, இல்ல கட்சியில ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு? அந்த செய்திகள் வரும்போது இங்க நிக்கலங்கிறத வந்து பெருசு பண்ண, அப்ப அவருக்கு அங்க என்னங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறாங்க, இங்க கட்சிக்காரங்க அதை பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்ப அவர் நிக்காம இருக்கிறது வந்து அந்த பொறுப்பை நோக்கி நகர்கிறார். இந்த தேர்தல் முடிந்தவுடன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி நகர்றாருங்க போது அவரு நிக்கல. தினகரன் அவர்கள் ஏற்கனவே அவர் வந்து கடந்த முறை கூட நின்னாரு, எல்லாம் எலெக்ஷன் எல்லாம் தனியாலாம் ஆர்கேனர்ல ஒத்தையா நின்று எல்லாரையும் ஓட விட்டார். அது டோக்கன் சிஸ்டம்னாலும் திமுகவோட பெரிய டோக்கன் இல்லை, ஆனா ஒத்தாளா நின்று எல்லாரும் ஓட விட்டார். திமுக எல்லாம் இன்னைக்கு இது பேக்ல அடிச்சு இல்லையா? அப்போ தினகரன் அவர்கள் இப்ப கூட செய்திகள் தான் வருகிறது, அவருடைய தொகுதி எதுன்னு கூட சொல்ல. இன்னொன்னு இதை நீங்க இப்படி கூட பார்க்கலாம், இது இவர்களுடைய ஒரு வழியா கூட பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நாங்க நிக்கலன்ட்டு கடைசியில நீங்க எப்படி வேணா பார்க்கலாம். இதுல நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் குருமகத்துல போட்டி போடுவாரு நாங்க. இன்னைக்கு அவருடைய உதவியாளரின் மகனை அங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. உதவியாளரோட மகன். ஏன் கடைசி நேரத்துல அவர் மாற்றப்பட்டு விஜய் அங்க வரலாம்? உதவியாளரோட மகன் தானே, சொல்லிக்கலாம். அதுக்காக அவரை இப்ப அறிவிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு விஜய் அங்க கலையறங்கலாம். சார் இது அரசியல் வியூகம் சார். இப்போ தினகரன் நான் வரலங்கிறாரு, அவர் கடைசியில் ஒரு தொகுதியில் இறங்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் இப்ப எம்எல்ஏ இருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு சீட் இல்லைன்னு வச்சுங்களேன், சீட் கொடுக்கல இந்த வாட்டி, அவங்க நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? சிட்டிங் எம்எல்ஏ ஒதுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னா வேற யாருமே அங்க போட்டி போடுறதுக்கு இல்ல, அதிமுக தோல்வி பயத்துல இருக்கு, அதனாலதான் பாஜகவே நிக்குதும்பாங்க. சோ அது இங்க அரசியல் வியூகம் என்பது இப்படித்தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிற்கக்கூடியது என்பது முதல்ல தொகுதி முடிவாகணும். இந்த தொகுதி ஓகேன்னு அப்புறம் தான் அந்த தொகுதியை பத்தி பேச முடியும். முதல்ல அந்த தொகுதியில பாஜக யார் வலுவாக இருக்காங்க இல்ல. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், அதிமுக தனக்கு தொகுதிகளை எடுத்துக்கொண்டு மீதி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 75 தொகுதிகளை கொடுத்து பாஜக கிட்ட நீங்க எல்லாரும் உங்க கூட்டணி கூட இருக்க எல்லாத்துக்கும் பிரிச்சுக்கீங்க, ஒரு உதாரணமா சொல்றேன். நம்பர்ஸ் மாறும், அது பெரிய விஷயம் மாறும், பட் இதை சொல்றேன். அப்போ பாஜக வந்து தன்னுடைய இஷ்டத்திற்கு 75லயும் தன்னோட ஆளுங்களை போட முடியுமா? முடியாது. தினகரனை கேட்கணும், இவரை சான் பாண்டியனை கேட்கணும், எல்லாரும் கேட்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும். அது போக மீதி இருக்கிற தொகுதிகளில் தான் தன்னுடைய ஆட்கள் யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஜனநாயக முறைப்படி இவர்னா திருச்சினா நேரு, விழுப்புரம்னா பொன்முடி அப்படிங்கிற கணக்கு இல்லை. ஜனநாயகம் என்பது எல்லாம் முடிவான பின்னாடி உங்களுக்கு என்ன வேணும். இன்னொன்று பல தடவை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், பாஜக என்பது தன்னுடைய சீட்டு எண்ணிக்கையை என்னைக்குமே பார்த்தது கிடையாது. எனக்கு இவ்வளவு வேணும், என் ஆளு நிக்கணுங்கிற அந்த பேச்சே கிடையாது. 6 சீட்டு கொடுத்தாங்க, வைகோவுக்கு ஒரு சீட்டு கம்மி, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு வைகோங்கும் போது வாஜ்பாய் அவர்கள் என் சீட்ல இருந்து ஒரு சீட்டை நான் வைகோவுக்கு தரேன், எனக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வைகோவுக்கு நான் ஒரு சீட்டை தரேன், நீங்க அவருக்கு கொடுங்க, நீ கூட்டணி முக்கியம் என்று சொன்னவர்.
பாஜக அன்னைக்கு அந்த இங்க வைகோவுக்காக. அப்போ இந்த சூழல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி எல்லாம் தொகுதி ஓகே ஆகி வரும்போதுதான் முடிவாகும் யார் நிற்கிறார்கள் இல்லை என்பது. திமுகவை போல ஒரு கம்பெனி கிடையாது. இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் இவரு, அந்த ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் அவருங்கிற கதையெல்லாம் இங்க கிடையாது. ஸோ அதனால இன்னும் முடிவாகவில்லை. முடிவான பின்பு நம்ம இதை பத்தி இன்னும் வெறுவா பேசினா நிறைய அவங்களுக்கு தகவல் வரும் அது அவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா அவங்க ஒரு முடிவுல தான் இருக்காங்க. இந்த முறை என்டிஏ ஜெயிக்கும். கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி அதிமுக வெற்றி பெறும். முதல்வர் அவர்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு இருக்காங்க. நிற்பவர்கள் யார், களத்தில் நின்று போராடுபவர்கள் யாருன்னு இருக்கு. இன்னொன்னு, அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் என்பது தமிழ்நாடு மொத்தத்திற்கும் தேவைப்படுது. இப்ப அவர் ஒரு தொகுதியில் அடக்கிட்டு இந்த முறை கஷ்டம். ஏன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். அப்ப அது அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு ஆள் தான் எல்லா இடத்திலும் போய் மக்களோடு சேர்ந்து பேச முடியும். ஸோ அதற்கான களமாக கூட அவரை இதில் ஈடுபடுத்திட்டு அவரை திரும்பி மத்தியக்கு கொண்டு போகலாம். மத்திய அரசுல ஏதாவது பதவி இல்ல கட்சியோட பெரிய பொறுப்பு ஏதாவது வரலாம். ஸோ அதனால இது பாஜக அமைதியாக இருப்பது போல் இருப்பது இதுதான். ஆனால் அவர்கள் தொகுதி எல்லாம் முடிவு செய்திருப்பாங்க, இந்த நேரத்துக்கு பேசியிருப்பாங்க. ஸோ அது வெளிவந்ததுன்னா நமக்கு மொத்த செய்தியும் வரும். ஓகே சார். இப்ப தேமுதிகக்கு திமுகவுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த கூட்டணியில. ஸோ விசிகா பல வருடங்களா அவங்க கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு கூட இது வரைக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. இப்ப மதிமுகவுக்கு ராஜ்யசபா கிடைச்சிருச்சு, காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு. காங்கிரஸுக்கு அவங்களுக்கு சக்திக்கு மேலேயே திமுக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன் எல்லாம் இருக்கு. ஆனா விசிகாவை அவங்க ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கல. ஸோ அவங்களுடைய எதிர்பார்த்த சீட்டுகள் இரட்டை இலக்கத்துல கேட்கறாங்க, அது கொடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துமா, இல்ல ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துமா சார் திமுக மேல? இல்ல, கண்டிப்பா வருத்தங்கள் இருக்கும். ஆனா ஏன்னா விசிகா ரொம்ப எதிர்பார்த்தாங்க. போன எலெக்ஷன்லாம் அவங்க கட்சி கொடி ஊருக்குள்ள விட மாட்டோங்கும் போது பரவாயில்ல, கட்சி கொடி கைட்டிட்டு நாங்க ஊருக்குள்ள வரோம்னு போன கட்சி தான் திமுக. அன்னைக்கே அவர் வாய்மூட்டு தான் இருந்தாரு. இப்போவும் இவங்க இப்போ வாய் மூடிட்டு இருக்காங்க. வேங்கை வயல் விஷயத்திலையும் அவர் ஒன்றும் பேச முடியாம இருந்தாரு. எந்த விஷயத்திலையுமே இங்கே பட்டியலின மக்களுக்கு கொடூரங்கள் நடந்த ஆட்சியில், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மிகவும் கொடூரங்கள் நடந்த போது கூட வாயை திறக்காம அமைதியா இருந்தார். இந்த 2 சீட்டுக்கு தான் நாங்க எல்லாருமே. இப்போ நான் 6 தொகுதி எதிர்பார்த்த இடத்த 4ன்றாங்க. அப்பவும் வாய் மட்டும் தான் இருக்காரு. இவங்க எதிர்த்து பேசவே முடியாது. ஏன்னா எம்பி ஜெயிச்சது இவங்க தயவால, இவங்க கூட்டணினால. இவர் வேணா சொல்லலாம் 4ல ஒரு சீட்டு, ஒரு ஓட்டு என்னதுன்னு. அது எப்படி 4ல ஒரு ஓட்டு இவருக்கு வரும்? 4 ஓட்டுல ஒரு ஓட்டு என்னது அப்படின்னாரு. அந்த மரியாதை கொடுத்தாங்களா சார்? என்னைக்குமே சார் புதுசா கூட்டணிக்கு வரவங்கள 1/2% தான் ஓட்டு. ஆனா கூட அவங்கள விட்டுறக்கூடாது. 200 நாங்கள் வெல்வோம்னு போன வருஷமே சொன்னாரு. இப்ப தேர்தல் வச்சாலும் 200 வெல்வோம்னாரு. ஆனா பயத்துல அதான் சொல்றாங்களே, இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க, வாசல்ல சுண்டல் விற்கிறவங்க கூட வரியாப்பா ஒரு சீட்டு தரேன்னு உள்ள கூப்பிடுற அளவு இன்னைக்கு அறிவாலயம் அலறிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க தோல்வி பயத்துல இருக்கிறாங்க. வரவங்க எல்லாம் கூப்பிடணும், இருக்கவங்க எல்லாம் தக்க வைக்கணும், அந்த சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அடுத்தது ராஜ்யசபா ஒன்று. இப்ப கூட பாருங்க, தேமுதிகாவுக்கு 2 ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. 1 தானே சார் சொன்னாங்க? 2 சார். 2 இன்னொருத்தர் இருக்காருல்ல, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அவர் தேமுதிக வந்தவர் தானே சார். அவர் இங்க இருந்து வந்தவர் தானே. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, இங்க ஏன் விசிகால ஒருத்தர் ஆகுங்க ராஜ்யசபா கொடுங்க, விசிகால ஒருத்தர் ராஜ்யசபா ஆகுங்க, ஏன் முடியல உங்களால? கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தேமுதிகாலையும் இங்க வந்தவர், அவருக்கு கொடுக்குறீங்க. உங்க கூட ரொம்ப காலமா திராவிட முட்டு கொடுத்துட்டு இருக்கிற விசிகாவுக்கு ஒண்ணு கொடுங்களேன், ஏன் மாட்டேன்றீங்க? அதுல யாருக்கான ஒருத்தர் கொடுங்க சார். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்கல்ல, கொடுங்க ஒருத்தருக்கு, என்ன பிரச்சனை? கொடுக்க மாட்டீங்க. அதுதான் இவர்கள் பட்டியலின மக்களுக்கு செய்யற துரோகம். திருமாவளவன் வாய் மட்டும் தானே இருக்காரு, பேச முடியாம. இவங்க இப்ப மட்டும் இல்ல சார், எப்படி பொது கிணற்றில் நீர் எடுக்காதே, பொது தெருவில் நடக்காதேன்னு சொன்னது போலத்தான் அவர் கலைஞர் சொன்னது, எங்களுக்கு பொது தொகுதியில் ஆசைப்படாதுன்னு சொன்னார். வன்னியரசு அவர்கள் பதிவு பண்ணார் இல்லையா ஒரு காணொலி நேரலையில. அப்ப கூட அவங்க இன்னும் விசிகா தானே, திமுக தானே இருக்காங்க விசிகா. இந்த வார்த்தை சொன்ன பிறகு ஒருவரோடு இருக்கிறார் என்றால் அவர் எந்த நிலைமைக்கும் கேள்வி கேட்க மாட்டார் சார். நீங்க இப்ப 4ல 2 கொடுக்குறேன்னா கூட விசிகா வெளில வர முடியாது. யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு கலைஞர் தான் எங்களை பார்த்து சொன்னாருன்னு சொன்னாரு. அங்கதான் மரணம் மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. திராவிடத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. 2004 திராவிடம் என்பது திராவிட தேசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கட்டுரை எழுதின ரவிக்குமார் இவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க? அப்போ மாறி போச்சு. இவர் கூட இந்த இவங்கல இருந்து வெளியில போன ஆள் தான் அவரும், செல்வ பெருந்தவை.
அவர் வந்து இப்போ காங்கிரஸ்ல அவர் தலைவரா இருக்காரு. இவங்க எல்லாரையும் ஒரு அந்தந்த தலைமையில காட்டிட்டு திமுக ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே செய்யல அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ என்ன இப்போ அட்லீஸ்ட் செல்வ பெருந்தகையான நான் ஒரு மாநில தலைவர்னு அங்க சுத்திட்டு இருக்காரு. இவங்க திரும்ப அவர்களுக்கு எந்த இடத்துல மரியாதை கொடுத்துருக்காங்க? அது அவர் புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சுக்கணும். சொல்றாரு கொடிக்கம்பம் சார், அவரே சொல்றாரு சார், எங்களால ஒரு இடத்துல கொடிக்கம்பம் கொடியேற்ற முடியலன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில இருக்கேன்னா என்ன சார் அர்த்தம்? எடப்பாடி ஆட்சி காலத்துல எதை எடுத்தாலும் எடப்பாடி ராஜினாமா பண்ணும், எடப்பாடி ராஜினாமா பண்ணும், எடப்பாடி ராஜினாமா பண்ணும் எல்லாத்துக்கும். திருமாவளவன் கொந்தளிச்சார் அப்பெல்லாம். பட்டியலின மக்களுக்கு நடந்து விட்டது அநீதினாரு. இப்ப சொல்றாரு இந்த அரசு அதை பற்றி பார்க்க வேண்டும், அதை பற்றி கேட்க வேண்டும், நாம் அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். என்ன கோரிக்கை சொல்லுங்க, கண்டனம் தெரிவிங்க, கண்டனம் தெரிவிச்சுட்டு கேள்வி கேளுங்க, அரசு ஏன் இப்படி பண்ணுதுன்னு. இல்ல சார், கண்டனம் தெரிவிக்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, ஆனா மத்திய அரசை நோக்கி நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா போர்க்கால நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. அதுதான் சார், இங்க நடக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய விஷயங்களுக்கு மாநில அரசு கிட்ட கோரிக்கை நீங்க பாருங்கன்னு மத்திய அரசு போய் கேட்கறது. இது எப்படின்னா அதான் எப்பவுமே நான் எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரிதான். நீங்க ஏதாவது வைகோ அவர்களை கேட்டீங்கன்னாக்க அவர் நேரம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ் கால ஆட்சியில் தான் போயிடுவார், எங்கெங்கயோ போயிடுவார் சம்திங். அந்த மாதிரி இவங்க வந்து இங்க கேட்டோம்னா உடனே அங்க இருக்கு உத்தரப்பிரதேசம் நம்பர் 1, மகாராஷ்டிரா நம்பர் 2, அதெல்லாம் பாஜக மாநிலம், அங்கெல்லாம் கேள்விகள். என்சிஆர்பிக்கு டேட்டா கொடுக்க கூட முடியல சார் இவங்களால. மாநில அரசு டேட்டாவே கொடுக்க மாட்டேங்குது. குற்றப்பின்னணி டேட்டாலாம் இங்க எவ்வளவு நடந்ததுன்னு கொடுக்க மாட்டேங்குது. ஒருத்தர் சொல்றாரு இங்க ஏன் கம்ப்ளைண்ட் அதிகமா வருது தெரியுமா? எங்க ஆட்சியில சுதந்திரம் இருக்கு, அதனால கம்ப்ளைண்ட் அதிகமா வருது. முன்னெல்லாம் கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு மந்திரி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு சொல்றாரு, ஆட்சி என்பதுன்னா குற்றம் நடந்த பின்னும் ஓடி போய் குற்றவாளியை பிடிப்பதுதான் ஆட்சி நிர்வாகம். முன்னாடியே தடுக்கிறதுல நாங்க எப்படி தடுக்க முடியும்? பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்காரு, அவர் வெட்டி கொண்டாங்க. ஒரு வீட்டுல படுத்திருக்காங்க, வெட்டி கொண்டாங்க. அதுக்கு போலீஸ் எப்படி சார் தெரியும்? அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? நியாயம்தான், நியாயமான கேள்வி. யாரும் எதிர்பார்க்க முடியாது. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் யாரோ வந்து குத்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. நியாயமான கேள்வி. அப்போ ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல பின்னாடி தோண்டி வச்ச குழியில அவங்க வீட்டு பையன் விழுந்ததுக்கு எடப்பாடி ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு முதல்வர், இப்போதைய முதல்வர், அன்றைக்கு முதல்வரை பார்த்து. அது எந்த விதத்துல நியாயம்? அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற குழியில அந்த பையன் விழுவான்னு முதல்வருக்கு தெரியுமா? அப்ப அன்னைக்கு ராஜினாமா பண்ணுனீங்க. அப்போ நீங்க இங்க திருமாவளவன்ல வாயே திறக்க முடியாது. கம்யூனிஸ்டுகள் வாயே திறக்கிறதுல பாருங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க? அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆசிரியர் போராட்டம், அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த அரசு இதை கனிவோடு பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்ன கேட்டுக்கொள்கிறோம்? அப்போ நீங்க எந்த இடத்துல மாறுறீங்க? எல்லாரும் அந்த 2 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 25 சீட், 10 சீட்டாக மாறுறீங்க எல்லாரும். அப்ப இதுதான் திமுக கூட்டணி. திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகள் விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாமே. காங்கிரஸ் இது வரைக்கும் இங்க இந்த கடந்த 5 வருஷத்துல எத்தனை போராட்டம் பண்ணிருக்கு? எத்தனை விஷயங்கள் சம்பவம் நடந்திருக்கு? 27 லாக்கப் தின்றாங்க கணக்கு வருது. அப்ப எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? எந்த இடத்துக்கும் போராட்டம் பண்ணலையே. அப்ப இதுதான் இவருடைய கூட்டணி. இவங்க யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. சீட்டு வந்தா போறோம், சீட்டு வாங்கிட்டு தான் எம்எல்ஏ எம்பியா உட்காரணும், அவ்வளவுதான். ஒரு தலித் பெண் பஞ்சாயத்து தலைவர் தரையில உட்கார வச்சாங்களே சார், பிசிகா என்ன சார் கேள்வி கேட்டாரு? என்ன கேள்வி கேட்டாரு? சரி சார், இப்ப இந்த 5 வருஷம் முன்னாடிதான் 10 வருஷம் அதிமுக ஆட்சி சார், விட்டுருங்க. 5 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சி, கூட்டணி இவர் தான் இருக்காரு. கூட்டணியில எல்லா இடத்துக்கும் வந்து என்னது பாட்டுல வரப்படுவாங்க. முன்னாடி கை கட்டி நின்னா அடிமைத்தனும், நான் ஏன் என்ன திரும்ப வந்த பிறகு கை கட்டினா அது மேனரிசம். அதே கை கட்டி நிக்கிறாங்க, அவர் ஒண்ணும் மாத்தல, இன்னமும் கை கட்டி தான் நிக்கிறாங்க. கேட்டா அது மேனரிசமும். முன்னாடி கை கட்டினா அது அடிமைத்தனம்னாரு. என்ன மாறிச்சு? நீங்க கை கட்டி நிற்கும் போது அது மேனரிசம்னு புது வார்த்தையை போடுறீங்க. இதுதான் இவர்களுடைய முன்னேற்றம். இந்த 5 வருஷத்துல குறிஞ்சாங்குளம் பிரச்சனை தீக்க எத்தனை தடவை போயிருப்பாரு? திரும்ப சொல்லுங்க, எத்தனை தடவை போயிருக்காரு? அங்கே மிகப்பெரிய ஒரு கொடுமை நடக்கிறது, கோயில் கட்டக்கூடாது அவங்க இடத்துலன்ட்டு போய் எத்தனை தடவை கேட்டிருப்பாரு, எத்தனை தடவை பேசியிருப்பாரு. இதுதான் விசிகா இங்க செய்யக்கூடிய அரசியலா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அரசியலா இருக்கட்டும், திமுகவின் அரசியல். அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர் மாதிரி மிகவும் வருத்தத்தோடு பேருந்து அந்த விலை கட்டணத்தை உயர்த்துகிறேன் பாரு, அந்த மாதிரி மிகவும் வருத்தத்தோடு இந்த கூட்டணி தொடர்கிறோம். கொடுக்கிற 4 சீட்டை வாங்கிக்கிறோம், அவங்க சின்னத்துல நிக்க சொன்னா நிக்கிறோம், ஆனால் தன்மானத்தை இழக்க மாட்டோம். இது என்ன கணக்கு? 3 சீட்டுக்கு அவங்க கட்சி சின்னத்துல நிற்போம், 1 எங்க கட்சி சின்னத்துல கட்சியை காப்பாற்ற நிற்போம், ஆனா தன்மானத்தை விட மாட்டோம். எப்படி? 4 கொடுத்த இடத்துல 4 கொடுத்து 1 உங்களுக்கு உங்க சொந்த சின்னம்னு சொன்னது தன்மானத்தை இழக்காதா?
ஆனா நிதிஷ்குமார் மாறிவிட்டார் என்றால் தன்மானத்தை இழந்து விட்டார். இல்ல 4 வந்து 3 திமுக சின்னம். இப்பதான் சொல்லியிருக்காங்க ஃபைனல். 3 வந்து திமுக சின்னம், 1 வந்து இவங்க சின்னம்னு மதிமுக. விசிகா கொடுத்துருக்கிறத கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறது வரும். நான் சொல்றது இவங்க எப்படிலாம் இங்க இருப்பாங்கன்னா மற்றவங்க பண்ணா தப்பு, இவங்களுக்கு கரெக்ட். இங்க எந்த கட்சியும் வாய் திறக்க முடியும். இப்ப தேமுதிக போயிருக்காங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, தேமுதிகங்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி. இவங்க போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இப்போ எங்களோட கொள்கை கூட்டணி, அக்கா வந்தார், அண்ணி வந்தார், அம்மா வந்தார், இவங்க என்ன வேணா சொல்லிட்டோம். ஏன் நீங்க கேப்டன் பையனை நீங்க வந்து எம்பி ஆக்கல? ஏன் நீங்க கேப்டன் பையன் ஆக்கல? கேப்டன் விஜயகாந்தின் கனவு நிறைவேற அவருடைய மகன் இங்க எம்பி ஆகி இருந்தால் தொண்டர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. சரி, எங்க அவரை காணவே காணும்? அவர் தான் இளைஞரணி தலைவர், கேப்டனின் மகன். ஏன் அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவர் வரவே இல்லை, சால்வ போடல, சுதீஷ் இவங்களுக்கு மட்டும் வந்தாங்க. அந்த கட்சி ஏதாவது கேட்டாங்களா? கொந்தளிக்கலையா யாருமே? ஏன் அதெல்லாம் செய்தி வரல? செய்தி வரணும்ல, ஏன் வரல? அதெல்லாம் போட மாட்டாங்க, போட மாட்டாங்க. அவரு எனக்கு தெரிஞ்சவரை, நான் பார்த்தவரை அவர் அதிருப்தியில் இருக்கிறார். அவர் விஜய் பிரபாகர் அவருக்கு பிடிக்கல, அவர் எந்த இடத்துலயும் கலந்துக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அது செய்தியா கூட போடல. மத்தவங்க இருந்தா வட்டம் எல்லாம் போட்டு இவரை காணவில்லை, அதே நேரத்தில் எங்க இருந்தார் அப்படிலாம் போடுவாங்க. ஏன் அன்னைக்கு அவர் வரல, விஜய் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களா? பேச கூட இல்லையா யாரும்? இல்ல இப்ப அவர் நிக்கணும்ல சார், தெரியல. இப்போதைய கண்டிஷன்ல அவர் வந்து எதுலயும் கண்டுக்காம ஒதுங்கி நிக்கிறாருன்னு தான் செய்திகள் வருது. தேர்தல் நேரத்தில் அது அடுத்து இப்போ தொகுதிகள் அறிவிச்சு வரும்போது பார்க்கலாம். ஒருவேளை மாறி வந்தாருன்னா பிரச்சனை. நாம கேட்கிற கேள்வி, இன்றைய நிலைமை என்ன? எங்கே சென்றார் அண்ணாமலை, நயினார் கண் சிமிட்டினாரா, இப்படி எல்லாம் செய்தி போடுற ஊடகம் எங்கே விஜய பிரபாகரனை காணவில்லை? ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. ஏன் கேட்கல? இவங்களை யாரன்னா நகர்ந்தா, நின்னா, சிரிச்சா, திரும்பினா ஒரு செய்தி போடுற ஊடகங்கள் ஏன் பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்கவே மாட்டேன்றீங்க? அதுதான் இங்க பிரச்சனை. இங்க எல்லா கட்சியும் வருத்தத்தில் அந்த கூட்டணியிலே தொடரும். ஏன்னா அவங்க வெயிட்டா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு கட்சி சொல்லுவாங்களா 25 சி கொடுத்தாங்க, அது வந்து மற்ற கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இது என்ன வேலை? அக்கௌண்டன்ட் வேலை. அந்த கம்பெனி நீயே அக்கௌண்டன்ட் வேலை பாக்குற? எங்கள்கிட்ட தான் கொடுத்தாங்க, ஏன்னா நாங்க தான் கரெக்டா உண்டியல் வாங்கி குலுக்கி அதெல்லாம் பிரிச்சு கொடுப்போம், அதனால எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இது என்ன கணக்கு? அப்ப அந்த கட்சி எப்படி வெளியில வரும்? அது வருத்தத்தை எப்படி சொல்லும்? சார் நாங்க ரொம்ப வருத்தமா இருக்கிறோம், அப்படியா ஒரு 5 சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்க, சந்தோஷம் சார், வருத்தம் போயிடுச்சு சார். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இது ஒண்ணும் இல்லாம தேய்ச்சி வச்சிருக்காங்க சார் கட்சிய. அவங்க கட்சி ஆபீஸ்லயே அமெரிக்கன் வங்கிக்கு வாடகை விட்டுட்டு கார்பரேட்டை ஒழி போன்றாங்க. உங்க பில்டிங்லயே ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குன்னா அதெல்லாம் கேட்காதீங்க, பக்கத்துல போய் போராடுவான்றாங்க. அப்படி இருக்கிற கட்சி அதெல்லாம் இங்க வருத்தப்பட போகுது. அவங்கெல்லாம் இனி வந்து சீட்டுக்காக, நோட்டுக்காக அடங்கி விட்டார்கள். அதனால அங்கிருந்தெல்லாம் எந்த குரலும், அதாவது விசும்பலோடு நின்றுவிடும். நீங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் போட்டா கூட அந்த சவுண்டு கேட்காது. அப்படிதான் இருப்பாங்க. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.